ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னதான் மாடர்ன் வேர்ல்டில் வாழ்ந்தாலும் நம்ம தமிழர்களின் பாரம்பரிய உணவுகளுக்கு மகிமையே தனி தான் போங்க. நம்ம தாத்தா காலத்துலலாம் 100 வயசு வாழ்ந்தாங்கன்னா, ஹெல்த்தியாக வாழ்ந்தாங்கன்னா அது காரணம் இது தாங்க. ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷன் குழந்தைங்களாம் ஒன்றுமே தெரியல அதை பற்றி. நம்ம தான் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு இந்த பாரம்பரிய உணவுகளை பற்றி சொல்லித்தரணும். அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற உணவு ரெசிபி என்னென்னா கேழ்வரகு வடை தாங்க பார்க்க போகிறோம். பொருட்கள்: கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு வந்துட்டு ரவை முறுமுறுப்பு தன்மைக்காக பொடியை நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பில், கொத்தமல்லி, சிறிதளவு உப்பு, சிறிதளவு சோடா. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து கேழ்வரகு மாவு போட்டு கொஞ்சோண்டு ரவையை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை மிளகா, கருவேப்பில், கொத்தமல்லி தழை, சிறிதளவு உப்பு, கொஞ்சம் சோடா உப்பு, வெங்காயம் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு சிறிதளவு தண்ணி ஊற்றி நல்லா வடை பதத்தில் பிணைஞ்சுக்கோங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. அப்புறம் வடைச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தொட்டு அந்த வடை மாதிரி உருட்டி தட்டி நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் போட்டு எடுத்திங்கன்னா ராகி வடை ரெடி ஆயிரும். நல்லா வந்துட்டு கிறிஸ்பியாக இருக்கும். இதில் வந்து நிறையா வந்துட்டு ஊட்டச்சத்து இருக்குது. உங்களுக்கு வந்துட்டு இரும்புச்சத்து, நார்ச்சத்து இதெல்லாம் இருக்குது. அதனால் குழந்தைங்க வந்துட்டு இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். செரிமான பிரச்சனைலாம் போக்குது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்லா சுகர் பேஷண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, அது கான்ஸ்டிபேஷன்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணி தரும். அதனால் இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சத்தான உணவாக கொடுத்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸாவது இந்த கேழ்வரகுலாம் கொடுத்துட்டே இருந்தால் அவங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு சந்திப்போம்.